வணக்கம். நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் 81. தோள் வழங்கி வாழும் துறைபோல் கணிகையும் நாள்கழகம் பார்க்கும் நயமிலா சூதனும் வாசிக்கொண்டோன் பொருள் செய்வானும் இம்மூவர் ஆசைக் கடலுள் ஆழ்வார். விளக்கம். பலருக்கு பொதுவாய் நின்று நீரைத் தரும் கிணற்றினைப் போன்று பலரோடு வாழும் பெண்ணும் சூதாடும் இடத்தை தேடி தன் பணத்தை செலவிடும் மனிதரும் மிக்க வட்டியை எதிர்பார்த்து பணம் தருபவரும் பேராசை பிடித்தவர்கள் ஆவர். பேராசை பெருநஷ்டம் என்றொரு பழமொழி உண்டு. இது யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, பணம் பணம் என்று அலைபவர்களுக்கு நிச்சயம் பொருந்தும். பணத்தை பணமாக்குவதில் முதுநிலை பட்டம் பெற்ற மனிதர் அவர். அவருக்கு தெரிந்ததெல்லாம் பணம் 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 மட்டுமே. உறவு நட்பு என்று யாரிடம் பழகினாலும் அவர் எண்ணம் முழுவதும் அவளிடம் இருக்கும் பணத்தின் மீதுதான் இருக்கும். ஒன்றுமில்லாத மனிதர்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டார். ஆனால் அவர்கள் கையில் கொஞ்சம் சொத்தோ அல்லது வேறு ஏதாவது பொருட்களோ இருந்தால் வழியே சென்று அவர்களின் பிரச்சனை தீர பண உதவி செய்வதாக கூறி வட்டிக்கு பணம் கொடுப்பார். பின் எப்படியாவது அவரிடம் இருந்து அந்த சொத்தையோ பொருளையோ வாங்கி விடுவார். இப்படி அடுத்தவர்கள் சொத்துக்கு ஆசைப்பட்டு அவர் சேர்த்த இடங்கள் ஏராளம். பணத்தை திருப்பித் தர முடியாமல் இருந்ததை இழந்தவர்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு இவருக்கு சாபம் விடுவது வாடிக்கையாகிவிட்டது. அப்படி இவரிடம் தன் மகனின் மேற்படிப்புக்காக பணம் பெற்று தன் சொத்தை இழந்தார் ஒரு மனிதர். சொத்தை இழந்த பெரும் துக்கத்தில் அவர் இருந்த போதும் கூட தன் மகனிடம், நீ நல்ல முறையில் படித்தால் மட்டும் போதுமப்பா என்று கூறியிருந்தார். தன் தந்தையை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற முனைப்புடன் படிப்பை முடித்து நல்ல வேலையில் இணைந்தான் அவன். கொஞ்சம் கொஞ்சமாக வறுமை ஒழிந்து அவர்கள் குடும்பம் நல்ல நிலைக்கு முன்னேறியது. இதுதான் சரியான நேரம் என்று வட்டிக்கு பணம் தருபவர் ஒரு பத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவனிடம் சென்று, இதோ பார், உன் தந்தை படிப்புக்காக இவ்வளவு பணம் வாங்கினார். அதற்காக அவர் கொடுத்த சொத்தின் மதிப்பு இவ்வளவுதான். இன்னும் உன் தந்தை தர வேண்டிய பணம் என்று கூறி ஒரு பெரிய தொகையை அவனிடம் கேட்டார். இதை கண்டு அவன் தந்தை, ஐயோ, உன் ஆசைக்கு ஒரு அளவே இல்லையா? என்னிடமிருந்த மொத்த சொத்தையும் பறிமுதல் செய்தாய். இப்போதுதான் என் பிள்ளை கொஞ்சம் தலையெடுத்திருக்கிறான். அவனிடமிருந்து பணம் பறிக்க வந்தாயே என்று புலம்ப ஆரம்பித்தார். ஆனால் அவர் பிள்ளையோ பொறுமையாக, அதனால் என்ன, கொடுத்து விட்டால் போகிறது, ஒரு வாரம் அவகாசம் தாருங்கள் என்று கூறி மனதுக்குள் ஒரு திட்டம் போட்டான். அடுத்த நாள் காலையில் இவர் வீட்டிற்கு வருமான வரித்துறையினர் சோதனைக்கு வந்தார்கள். கணக்கு வழக்கின்றி பணம் சேர்த்து வைத்தவர் அதை எப்படி பாதுகாப்பது என்று தெரியாமல் தன் இஷ்டத்திற்கு வீட்டில் நகையாகவும் பணமாகவும் சொத்தாகவும் முடக்கியிருந்தார். வருமான வரித்துறையினர் கணக்கு கேட்டு அவரை கேள்வி கணைகளால் துவைத்ததை வேறு நான் சொல்லத்தான் வேண்டுமா? இச்செயல் சார்ந்த சிறிய கவிதை. ஆசைக்கு அளவின்றி போனால் இழப்புகள் இல்லம் தேடி வரும். அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. தமிழ் இலக்கியம் வான்முட்டும், அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.